தஞ்சை பெரிய கோயிலை பிளான் பண்ணும்போதே அதை கார்டினலா தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது பக்கா வாஸ்துபடி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது சிமெட்ரிக்கலான பிளான். தஞ்சை பெரிய கோயில் கோயிலோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்டா மராட்டியன் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெரிய கோயிலோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 டன்ஸ்க்கு உங்களுக்கு நுழைவாயில் இருக்குது. ஒரு சிங்கிள் ஸ்டோன்ல காவ் பண்ணியிருக்காங்க அந்த நுழைவாயில். இப்பதான் நம்ம அக்கோஸ்டிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், பேசுறோம். பட் ஆனா அந்த காலத்தில் அக்வாஸ்டிக் பேஸ் பண்ணி கட்டியிருக்க கோயில் தான் இந்த பெரிய கோயில். மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒருத்தர் கூப்பிடுறாருன்னா கர்ப்பகிரகம் வரைக்கும் கேட்குற அளவுக்கு உங்களோட வாய்ஸ் ஆம்பிளிஃபை ஆகி கேட்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் பார்த்தீங்கன்னா இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்லைன்னா பசில் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் எந்த மோட்டரோ அடிசிவோ கிடையாது ஸ்டோனை இன்னொரு ஸ்டோன் கூட ஒட்ட வைக்கிறதுக்கு. அவங்க இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மூலியமாக தான் இந்த என்டையர் பில்டிங்கை கட்டியிருக்காங்க. இந்த கோயில் 1000 வருஷம் பழமை வாய்ந்தது. ஆல்மோஸ்ட் 8 எர்த்குவிக்ஸை தாங்கி இருக்கு. அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் அந்த டெக்னிக்குன்ட்டு யோசிச்சு பாருங்க.